கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா என் பக்கெட் லிஸ்ட்டில் வந்து ரொம்ப நாளாக அந்த பஞ்சி ஜம்பிங் பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை. அந்த குஷி படம் பார்த்ததுலேருந்து அப்போருந்தே ஆசை. விஜய் பண்ணியிருப்பார். கைஸ் உண்மையாக இப்போ முன்னாடி போனவர் பண்ண மாட்டேன்னு பயத்தில் வந்துட்டார். எனக்கே பயமாக தான் இருக்குது. How this feel a little bit nervous and excitement because of first time. What I have to do now? Dino குதிக்க போகிறேன். குதிச்சிருவேன். Dino சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. 3, 2, 1. லெக் தான் பயங்கரமாக வலிக்குது. ஹாய் டினோ ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி ட்ராவல் லாகில் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோவாவில் பிகோலிம் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பஞ்சி ஜம்பிங் பண்ண தாங்க வந்திருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 61 மீட்டர்ஸ் பஞ்சி ஜம்பிங். ஸோ இதுதான் பண்ண வந்திருக்கோம். ஸோ நம்மளோட பக்கெட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிளேனில் போகணுன்னு ஆசைப்பட்டோம். அது பறந்துட்டு வந்துட்டோம். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பெங்களூர் டு கோவா வீடியோ பண்ணியிருந்தோம் பிளேனில். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க போய் பாருங்கள். நம்மளோட செகண்ட் பக்கெட் லிஸ்ட்டில் வந்து இந்த பஞ்சி ஜம்பிங் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடையும் ஒரு வெறியோடையும் இருந்தோம். அதை இப்போ பண்ண வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பஞ்சி ஜம்பிங் வந்த உடனே ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்கிறாங்க. அதை போய் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிடலாம் இப்படின்ட்டு. ஸோ கைஸ் இதுதான் ஃபார்மு, ஜம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். நம்மளோட டேட்டு இன்றைக்கி வந்து 11 ஐ திங்க் இல்லை 11/23. நேம் தனுஷ், எம்பி இனிஷியல், மொபைல் நம்பர், சிட்டி நம்ம கோயம்புத்தூர் தாங்க, ஸ்டேட் தமிழ்நாடு. நெக் இன்ஜுரி இருக்கான்னு கேட்குறாங்க. பேக் இன்ஜுரி, ரீசன்ட் ஃப்ராக்சர் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆஸ்துமா, ப்ரெக்னென்சி, ஹார்ட் கண்டிஷன், ஆஸ்டோபோசிஸ் எதுவுமே கிடையாது. வெயிட் வந்து செக் பண்ண சொல்லியிருக்காங்க. வெயிட் நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ ஷூ போட்டிருக்கேன். ஸோ வெயிட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 81+ காட்டுது. ஸோ ஷூவை ரெடியூஸ் பண்ணால் ஒரு 80 kg வருவேன். ஸோ 80 kg ஷூ ஆஃபீஸ் யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட்டு பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. டேட் இன்றைக்கி டேட்டு தான் 11/5/2023. ஸோ ஃபார்மை ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 61 மீட்டர்ஸ் கப்புள் பஞ்சி ஜம்ப் அட் கோவா. ஸோ ஃபஸ்ட்டு கப்புள் பஞ்சி ஜம்பிங் இங்கே தான் அலோவ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நோ ஜம்ப் நோ ரீஃபண்ட், ஒன்லி ஒன் சான்ஸ் டு ஜம்ப். பார்த்துக்கோ தனுஷ், ஒரே ஒரு சான்ஸ் தான் ஜம்ப் பண்ணி ஆகணும், இல்லாட்டி அமௌண்ட் தர மாட்டாங்க. ஸோ டெமோ வீடியோவோட நீங்கள் பார்த்தீங்களே தெரியும். ஸோ ஜம்ப் பண்ண போகிறோம். நம்ம கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா என் பக்கெட் லிஸ்ட்டில் வந்து ரொம்ப நாளாக அந்த பஞ்சி ஜம்பிங் பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை. அந்த குஷி படம் பார்த்ததுலேருந்து அப்போருந்தே ஆசை. விஜய் பண்ணியிருப்பார். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் பண்ணலான்ட்டு இருந்தோம். இப்போ ஆல்ரெடி ஒருத்தவங்க பண்ண போகிறாங்க. ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஆல்ரெடி ஒருத்தர் நின்றுட்டுருக்காருங்க. ஸோ ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாமே அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த பஞ்சி ஜம்பிங் முடிச்சுட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் சொல்லிவிட்டு இதோட காஸ்ட்டு, இது எங்கே எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு எல்லாமே நான் டீட்டெயில் வந்து வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன். ஸோ வெயிட் அண்டு rope number. Next, this one is our calculation. Okay, we have to calibrate actually. Okay, ready? Okay, ready. Just wait over here. Okay, I'll call you. Okay. So guys, அடுத்து நம்ம தான் பண்ண போகிறோம். கைஸ் உண்மையாகவே போக லைட்டாக பீதியாக தான் இருக்குது. இருந்தாலும் குதிச்சிருவோன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஐ ஹோப் வில் ஜம்ப். பார்த்தாலே பயமாக இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். ஜம்பர் ஜோன். குதிச்சிருவோம், வேறு வழி இல்லை. இறங்கியாச்சு, குதிச்சு தான் ஆகணும், என்ன காசு போயிடும். ஸோ கைஸ் 61 மீட்டர்ஸ் பஞ்சி ஜம்ப் குதிக்க போகிறேன். உண்மையாகவே கொஞ்சம் பயமாக தான் இருக்குங்க. உண்மையை சொல்லி தான் ஆகணும். லைட்டாக பீதியாக தான் இருக்குது, வேறு வழி இல்லை. காசு கொடுத்தாச்சு, இவ்வளோ அமௌண்ட்டு, குதிச்சு தான் ஆகணும். நமக்கு தானே தெரியும் அந்த காசை சம்பாதிக்கிறீங்க எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு சொல்லிட்டு. அந்த காசுக்காக வேறு வழியில் குதிச்சு தான் ஆகணும். குதிச்சிருவோம். பார்த்துக்கலாம், விடுங்க, ஃப்ரீயாக விடுங்க. குதிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோப்ரோ மட்டும் கீழே விட்டுறக்கூடாது, அதனால கையில் ஹேங் பண்ணியிருக்கேன். விழுந்தாலும் இப்படியே தொங்கிட்டுருக்கேன். பார்த்துக்கலாம், சரிங்களா?
காய்ஸ் 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 வராங்க 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 மாட்ட போகிறாங்க. பயப்படக்கூடாதுங்க, என்ன இருந்தாலும் பயத்தை வெளியே கொடுக்குற. டீனோவ் எப்படியாவது குதிச்சிரு டீனோவ், குதிச்சே ஆகணும் டீனோவ், வேறு வழி இல்லை. ஏன்னா பணம் கட்டியாச்சுங்க, காசு வேஸ்ட்டாக போயிருக்கு, அதுக்காவது குதிச்சாகணுங்க. பார்த்துக்கலாம். ஸோ வந்துட்டாங்க. ஹாய். Hi bro. How are you? Fine, fine brother. What's your name? Dhanush. Dhanush. Channel name Dhanush now. Dhanush Sahu. Now. Now. Yeah. Nice name bro. Thank you. And which stand up bro? First time bungee Okay, jumping. stand up. Okay, let me. How was this feel bro? What? How this feel? Feel a little bit nervous and the excitement because of first time. हाथ निकालिए इधर से. பார்த்தீங்கன்னா தைஸ்லேயும் ஒன்று கட்டுறாங்க. ஸோ அப்பர் பாடிக்கெல்லாம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு லோயர் பாடி, ரைட்? First Saturday and second Saturday attached. ஓகே, நைஸ் நைஸ். லெக்கில் தனியாக Too tight is that? Too tight? ஷூ டைட். ஓகே, Too tight. ஃபுல் டைட். Release me. Hold this your leg, okay? Oh my god. Your first Saturday very tight. ஓகே ஓகே. ஏன்னா ஃபர்ஸ்ட் சேஃப்டி லெக்கில் தான் எல்லா பேலன்ஸும் வருது. ஓகே, ஃபுல் பேலன்ஸ் இன் லெக். ஸோ ரொம்ப டைட்டாக இறுக்கி பிடிச்சி கட்டுறாங்க. டைட்டாகவே இருக்கமாகவே கட்டியிருக்காங்க, நல்லாவே இருக்குது. Ready? ஸோ கைஸ் வந்தாச்சு பஞ்சி ஜம்பிங்க்கு. இங்கேருந்து அப்படியே மேலே கூப்பிட்டு போக போகிறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே இருக்கும். இங்கேருந்து அப்படியே மேலே போவோம். மேலே எஜ்ஜுக்கு போயிட்டு அங்கேருந்து குதிச்சே ஆகிறோம். வேறு வழியே இல்லை, குதிச்சு தான் ஆகணும். மைண்டில் ஏற்றி குதிக்கணும். குதிச்சிடலாம். கீழே மட்டும் பார்க்கக்கூடாது என்ன ஆனாலும், ரைட்? We don't have to see downstairs, right? Yeah. Just straight. Okay. Guys, வந்தாச்சு மேலே. இங்கே பாருங்க. ஓகே ஓகே. இந்த வீட்டில் தான் குதிக்க போகிறோம். லிட்டில் பிட் நர்வஸ். ரெடி ஆயிடுச்சு, குதிச்சிடலாம். பார்த்துக்கலாம். ஓகே. Say hi to drone. Say hi to drone. ஹாய் தனுஷ். டீனோ குதிக்க போகிறேன். டீனோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, டீனோ குதிக்க போகிறேன். கீழே பார்க்க மாட்டேன், குதிச்சிருவேன். டீனோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹாய், டீனோ குதிக்க போகிறேன். What I have to do now? On a count of 3, 2, 1. Oh my god! That's wonderful, guys. Oh. Oh, செம்மையா இருக்கு. டீனோ வேற லெவல். ஓம் நம சிவாயா. வேற லெவல் கைஸ், செம்மையா இருக்கு. ஓ, ஒரே ஜம்பில் ஜம்ப் பண்ணிட்டேன். ஓ மை காட், வேற லெவலுக்கா. ஆமாம், என்ன சொல்லுன்னு தெரில, பயந்துட்டே இருந்தேன். செம்மையாக குதிச்சிட்டேன் அப்படியே ஒரு வழியாக. பஞ்சி ஜம்பிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு சக்ஸஸ்ஃபுல்லி. Hello guys. ஹாய். Welcome to Okay. Surprise. Already I am very surprised. Okay. Oh, क्या कर रहा है तू? Okay. Hold your thighs. okay. Hold your thighs. Okay, yeah. Hello guys, please subscribe to my channel. Look your leg. Okay. Oh my god.
செம வாட் அ ஃபீல். ஒரு வழியாக முடிச்சிட்டேங்க. பயந்துட்டே இருந்த குதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக குதிச்சு முடிச்சிட்டேன். உண்மை கால் தான் பயங்கரமாக வலிக்குதுங்க பாருங்க. அப்பா செம பெயின் காலில். ஓகே leg down and sit on the corner. Sit on the corner. ஓகே Sit on the corner and look at camera. Give the lovely put. Click your pictures. லெக் தான் பயங்கரமாக வலிக்குது. அப்போ கைஸ் ஒரு வழியாக முடிச்சிட்டேன். உண்மையாக நம்பவே இல்லை நான் குதிப்பேனான்னு சொல்லிட்டு. ஆனால் கொஞ்சம் கூட இந்த ஃபியர்னே இல்லை. அந்த கையை பிடிச்சிட்டு பயப்படவே இல்லை, அப்படியே பிடிச்சிட்டேன் அப்படியே. கைஸ் தரமான சம்பவத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. என் பக்கெட் லிஸ்ட்டில் இருந்த அது பஞ்சி ஜம்பியும் வெறித்தனமாக முடிச்சாச்சு. உண்மையாகவே சொன்ன மாதிரி பயப்படாமல் குதிச்சிட்டேங்க. என்னாலேயே நம்ப முடியல. வீட்டில் பார்த்தா தான் பயப்படுவாங்க, அதனால் நான் குதிச்சிட்டேன் எப்படியோ. ஸோ அந்த பஞ்சி ஜம்பிங்கோட காஸ்ட் எவ்வளோ ஆச்சு நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த பஞ்சி ஜம்போட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3750 வருது ஜம்புக்கு மட்டும்தான். அவங்க எடுக்கிற ட்ரோன் ஷாட் வேணும்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு 800 பே பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அந்த 800 ஒர்த்தபுளாக தான் இருக்கும். ஏன்னா அது ஒன்ஸ் தான் நம்ம பண்ணுவோம். அதனால் இந்த ரேட்டுக்கு கொஞ்சம் ஒர்த்து தான். ஏன்னா கோவாவில் 2-3 பக்கம் இருக்குது, பட் இங்கே வந்து ரீசனபிளாக இருக்குது. அதேமாதிரி ஹைட்டும் பார்த்திங்கன்னா 61 மீட்டர்ஸு. ஸோ இந்த ப்ரைஸுக்கு இங்கே ஒர்த்தபுளாக தான் இருக்கும். நார்த் கோவாவில் லொக்கேட் ஆகிருக்கு இந்த பஞ்சி ஜம்பிங் பார்த்திங்கன்னா. ஸோ ஒருலேயே குதிச்சு முடிச்சாச்சு. இதோட காஸ்ட் பற்றி சொன்ன மாதிரியே 3750 வருது. எக்ஸ்ட்ரா ட்ரோன் ஷாட் வேணும் 800. அது போக உங்களுக்கு டிஎஸ்எல்ஆரில் பிக் எல்லாமே எடுத்து கொடுத்துருவாங்க. அதெல்லாம் மெயிலில் ஷேர் பண்ணி விட்டுருவாங்க. ட்ரோன் ஷாட் வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஃபோனில் ஏற்றி கொடுத்துருவாங்க. ஸோ மறக்காமல் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக போகும்போது அப்படியே அள்ளு விட்டுட்டு தான் போனேன். குதிப்பேனா, ஆனால் மைண்டில் ஏற்றிட்டேன். என்ன தான் பயந்தாலும் குதிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ஏற்றிட்டேன். ஸோ அதே மாதிரி குதிச்சிட்டேன். ஸோ டீனோ தரமான சம்பவத்தை பார்த்துருப்பீங்க. ஸோ மறக்காமல் நம்ம ட்ராவல் லாக்கெலாம் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஃபஸ்ட்டு ட்ராவல் லாக் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி ட்ராவல் லாக் அப்பப்போ பண்ணுவோம். அப்பப்போ இதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எவ்வளோ நாள் தான் நம்ம ப்ரொமோஷன் வீடியோ பண்ணிகிட்ருக்கணும், அதுவும் பண்ணுவோம். பட் அப்பப்போ நடுவில் ட்ராவல் லாக் வரும், அதுக்கும் உங்கள் ஓன் சப்போர்ட்டு கொடுங்க. மறக்காமல் இந்த பஞ்சி ஜம்பிங் நான் எப்படி குதிச்சேன்னு சொல்லிட்டு ஏதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கப்பா. நிறைய பேர் கமெண்ட் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. கமெண்ட் பண்ணி விடுங்க எப்பட்றா டீனோ குதிச்சான்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, பை டீனோ. நெக்ஸ்ட் இதே மாதிரி நிறைய ட்ராவல் லாகோட மீட் பண்ணுறேன். பை.